والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين وقال نبينا صلى الله عليه وسلم والشاب نشأ في عبادة الله صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்கள் சொல்லுகளே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன் அருள்மறையாம் திருமறையிலே மனித வாழ்க்கையின் பருவநிலைகளை பற்றி பேசும்போது அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் நூஹ்மின், அல்லாஹ் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தான் என்று சொல்கிறார். சிறுகிராயம் என்பது பலகீனமானது, இன்னொருவருடைய உதவி அந்த மனிதனுக்கு தேவைப்படுகிறது. உணவு, உடை, பாதுகாப்பு, படிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள். இந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். பலம் என்பது இளமை பருவம், வாலிப பருவம் என்று சொல்லலாம். ஒரு ஷைபா, அந்த பலமான வாலிப பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வயோதிகம் எனும் பலகீனத்தை கொடுக்கிறார். திருப்பிராயம் என்பது பலவீனம், முதுமை பருவம் என்பது பலவீனம். இரண்டும் இடைப்பட்ட வாலிப பருவம் என்பது பலம் வாய்ந்தது. வாலிப பருவம் என்பது எது? ஒரு 15 வயதிலிருந்து சுமார் 50 வயது வரைக்கும் என்று சொல்லலாம். இந்த இடைப்பட்ட காலம் மனித வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கும் காலம் வாலிப பருவம். 30-35 வருஷங்கள். அந்த வாலிப பருவத்தில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன், வாலிபன் தன் வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்துக் கொள்ளும் போது அவருடைய எதிர்காலம் சிறப்பாக மாறிவிடும். அந்த வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை இழந்து விட்டார் அல்லது தொலைத்து விட்டார், தவறான பழக்கங்களுக்கு அவன் அடிமையாகிவிட்டார், அவன் எதிர்காலத்தை இழந்து விடுவான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பிய இறை தூதர்கள், நபிமார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், மா பஅஸல்லாஹு நபிய்யன் இல்லா ஷாபா. அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் அனைவருமே வாலிபர்களாக இருந்தார்கள். இளமையில் ஒரு துடிப்பு இருக்கும், வேகம் இருக்கும், செயல்பாடுகளில் ஒரு வீரியம் இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புவதற்கு வாலிப பருவத்தை தேர்வு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்லும்போது வலம்மா பலக அஷுத்தஹு, அவர் வாலிப பருவத்தை அடைந்த போது, வஸ்தவா, அவர் பக்குவம் அடைந்த போது, ஆத்தைனாஹு ஹுக்ம வ இல்மா, அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் என்று சொல்கிறார். அதே போன்று யூசுப் நபியை பற்றி சொல்லும் போது வலம்மா பலக அஷுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்ம வ இல்மா, அவர் வாலிப பருவத்தை அடைந்த போது அவருக்கு கல்வியையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம். கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறு நல்லோர்களுக்கு நாம் நற்கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். உலக வரலாற்றில் நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்தில் தங்கள் வாலிபத்தை சரியா பயன்படுத்தியதன் காரணமாக
தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொண்டார்கள். உதாரணத்திற்கு சஹாபாக்கள், நபி தோழர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய வயது ஒரு 18 வயது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்று ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டதன் காரணமாக யமன் என்ற தேசத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கவர்னராக தேர்வு செய்யப்பட்டார்கள். இளம் வயதிலே கவர்னர் பொறுப்பு என்பது ஒரு நாட்டுக்கு பிரதமரை போன்று அவ்வளவு பெரிய ஒரு வலுவான பதவியை தங்களுடைய சொற்ப வயதிலேயே அந்த சஹாபாக்கள் அடைந்து கொண்டார்கள். இதற்கு காரணம் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அதற்குண்டான தகுதியை தனக்குள்ளே வளர்த்துக் கொண்டார். கல்வி ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, ஆளுமை ரீதியாக, மக்களிடம் பழகக்கூடிய நற்குணங்கள் வழியாக எல்லாவற்றிலும் சஹாபாக்கள் தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள். ஒழுக்க நெறிகள் என்பது, ஒழுக்கமான வாழ்க்கை என்பது, நற்குணம் நிறைந்த வாழ்க்கை வழிமுறை என்பது ஒரு மனிதரை வாழ்க்கையின் உயர்ந்த கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு சஹாபாக்கள் ஏராளமான உதாரணங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் வாழ்ந்த பல தலைவர்கள் ஒரு தலைவர் சஅத் இப்னு முஆத். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு வயது 30, வஃபாத் வயது 36 அல்லது 37. ஒரு 6-7 வருஷத்தான் அவர்கள் முஸ்லிமாகவே வாழ்ந்தார்கள். மரணம் அவர்களை நெருங்கிவிட்டது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் சமூகத்திடம் சென்றார்கள். மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். பேசினார்கள் முன்பாக, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்னை பற்றி நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க? பல மக்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறந்தவர், உயர்ந்தவர், சிறந்தவருடைய மகன், நற்குணமுடையவர், எங்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய தலைவர். நான் எது சொன்னாலும் நீங்க கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்போம். தன்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேட்டுவிட்டு நல்ல விதமாக மக்கள் சொன்ன பிறகு நான் சொல்றதை நீ கேட்பீங்களா? கேட்போம் என்று மக்கள் உறுதிமொழி அளித்த போது சொன்னார்கள், நான் முஸ்லிமாகிவிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்கள் யாரிடமும் பேச மாட்டேன் என்று இந்த மக்களிடம் அவர்கள் ஒரு பயான் உரை செய்தார். மக்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பனு அப்துல் அஷ்ஹல் என்ற மொத்த குலமும் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் அந்த ஒரு நபரின் ஒரு உரையால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கியம் சஅத் இப்னு முஆத் வார்த்தைகளால் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். சஅத் இப்னு முஆத் அவர்கள் வஃபாத்தான போது அர்ஷ் நடுங்கியது, குலுங்கியது என்று ஹதீஸ் வருகிறது. இது தஸ்ஸல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் லேசாக குலுங்கியது. அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், சந்தோஷத்தால் நல்ல மனிதனுடைய ரூஹ் விண்ணுலகிற்கு வரப்போகிறது என்ற ஆனந்தத்தில் அர்ஷ் குலுங்கியது என்று நாம் பார்க்கிறோம். சுமார் 70,000 மலக்குகள், வானவர்கள் சஅத் இப்னு முஆத் ஜனாசாவில் கலந்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறான், அவன் மூலமாக தனக்கு, தன் குடும்பத்துக்கு, சமூகத்திற்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கொண்டுதான் அவருடைய அந்தஸ்து உயர்வும் கணக்கிடப்படும். மாவுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த உலகத்திலேயே கொடுத்தார். முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபி வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போவதற்கு முன்பாக மதீனத்து வாசிகள் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு குர்ஆனை, ஞானத்தை, இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், ஒருவரை கொடுங்கள் என்று கேட்டபோது முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு வாலிபரை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவிற்கு போனார்கள் மக்களோடு. அங்கிருந்த மக்களுக்கு கலிமாவை, ஈமானை, இஸ்லாத்தை, குர்ஆனை, ஹதீஸை, தாம் கற்ற எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம் மதீனாவிலே! ஒரு சில ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லும் போது ஒட்டுமொத்த மதீனாவும் திரண்டு வந்து
பெருமானாரை வரவேற்றது. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ, பிரபலமான அந்த பைத்துகள் மதீனாவாசிகள் பாடியது பெருமானாரை வரவேற்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய மண்ணுக்கு வருகிறார் என்று சந்தோஷத்தில் பெண்கள், குழந்தைகள், ஏன் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மதீனாவில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய பூமிக்கு வருகிறார் என்று சந்தோஷப்பட்டு அந்த ஒட்டுமொத்த நகரமும் திரண்டு வந்து மதீனாவின் எல்லையில் பெருமானாரை வரவேற்பது இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு, மறுமலர்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வாலிபருடைய முயற்சி, தியாகம். சஹாபாக்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கையை முன்னெடுத்தது. அதனால்தான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டதா குர்ஆனில் பாராட்டி பேசினார். ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தைக்கு பின்பாக எத்தனையோ வழிகள், சிரமங்கள், கஷ்டங்கள், தியாகங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையை சாதாரண அல்லாஹ் சொல்லிவிடவில்லை. 11 சஹாபாக்களின் வாழ்க்கையின் தியாகங்கள் அந்த ஒற்றை வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை வரலாற்றை நாம் வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முஸ்அப் இப்னு உமைர் வஃபாத் ஆகும் போது அவருக்கு ஒரு 40 வயது. மிகப்பெரிய தாயியாக, அழைப்பாளராக இருந்து மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கையை மேற்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர் முஸ்அப். பணக்கார குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையால் சிறப்பாக வளர்க்கப்பட்ட முஸ்அப் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகி துரத்தி அடிக்கப்பட்ட முஸ்அப் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். தூரத்திலிருந்து ஒரு நபர் வருகிறார். சரியான ஆடை கூட இல்லை அவருடைய மேனியிலே. ஒரு கம்பளி ஆடையை போர்த்தி அவர் போர்த்தி இருக்கிறார். அந்த கம்பளி ஆங்காங்கு கிழிஞ்சிருக்கிறது. பழைய ஒரு கம்பளி போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை பார்த்து சஹாபாக்கள் பேசுவார்கள், இந்த மனிதரை பாருங்கள், அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்திற்காக இந்த சிரமத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ் கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஒருமயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று புகழ்ந்து பாராட்டி பேசினார். உஹதுடைய போர்க்களத்திலே இஸ்லாத்திற்காக கடைசி வினாடி வரை போராடி தன் உயிரை ஷஹீத் என்ற உயர்ந்த வெற்றியை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை போன்ற தோற்றத்தை கொடுத்திருந்தான். அதில் ஒருவர் முஹம்மது இப்னு உமைர். அவருடைய முகம் நபியின் முகத்தை போன்று இருந்தது. 40 வயது இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடை பெற்றார். ஒரு புகழ்மிக்க வாழ்க்கை. இளைஞர்கள் தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு அடிமையாகி விடாமல் தன் வாழ்க்கையை பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் உயர்ந்த இலக்குகளை, லட்சியங்களை அடைய முடியும். நமக்கென்ற ஒரு இலக்கு, லட்சியத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கு லட்சியம் தான் நம்மை சிறந்த வாழ்க்கையை வாழ வைக்கும். வரக்கூடிய அற்புதமான ஒரு வசனம். அவர்கள் விட்டு செல்லக்கூடிய தடயங்களை நாம் எழுதி பாதுகாக்கிறோம். நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாம் இறந்த பிறகு நம்மை நினைவு கூற வைக்கக்கூடிய அந்த அமல்கள் தான். சஹாபாக்கள் இன்று வரை நாம் பேசுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் தன்னுடைய குடும்ப நிலைகளை தாண்டி சமூகத்திற்காக என்னால் எது முடியும் என்று யோசித்தார்கள். தன் சக்திக்கு மேல அதை செய்தார். இந்த உம்மத்தின் வளர்ச்சிக்கு, இந்த உம்மத்தின் பாதுகாப்பு, இந்த உம்மத்தின் தரத்தன்மைக்கு என் பொருள் வேண்டுமா நான் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டுமா நான் அர்ப்பணிக்கிறேன், அல்லது என் உயிர் வேண்டுமா என் உயிரையும் நான் தருகிறேன் என்ற உயர்ந்த தியாகத்திற்கு அவர் சொந்தக்காரர்களாக மாறினார். சஹாபாக்களுடைய கபர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1,00,000 சொச்சம், ஒரு 1,24,000 சஹாபாக்கள். மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய கபர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10,000 சொல்ற கபர்கள் தான் மக்கா மதீனாவில் இருக்கு. மீதி உள்ள சஹாபாக்கள் எங்க போனாங்க? அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? கபர்கள் எங்க இருக்குது? உலகம் முழுக்க பறந்து விரிந்து சென்றார்கள். சம்பாதிப்பதற்காக நம் மக்கள் போறாங்க. அவங்க போனது அதுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, இஸ்லாத்தை பரப்புவதற்காக. சென்ற இடங்களில் எல்லாம் தீனுடைய பிரச்சாரம், சென்ற இடங்களில் எல்லாம் தங்களுடைய கபர்களை அமைத்துக் கொண்டார். சைனா வரைக்கும், ஆப்பிரிக்கா வரைக்கும், இந்தியாவில் கோவலம் வரைக்கும் சஹாபாக்கள், தமிழ்நாடு, கேரளா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய கபர்கள் இருக்கிறது இந்திய நாட்டில்.
ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. கிபி 7ஆம் நூற்றாண்டு. பரிசுத்தமான அந்த உயர்ந்த லட்சியங்களை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கும் போது அவருடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக, பயன்மிக்கதாக, பேசப்படக்கூடிய புகழ்மிக்க வாழ்க்கையாக மாறும். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ஒரு படையை தயார் செய்து உஸாமா என்ற ஒரு சஹாபியை அந்த படைக்கு அமீராக தளபதியாக நியமிக்கிறார். அவருடைய படை பிரிவிலே அபூபக்கர் உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் ஆளுமைகள் இருக்கிறார். உஸாமா இப்னு ஸைதுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19-20 வயசு இருக்கு. சில பேர் அதை குறை சொன்னார்கள். எப்போதும் மக்கள் எது செய்தாலும் குறை சொல்லக்கூடிய சில பேர் எல்லா ஊர்ல இருப்பாங்க இல்லையா? நல்ல விஷயமா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, கெட்ட விஷயமா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் செய்தி போன போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதற்கு முன்பாக மக்கள் இவருடைய தந்தை ஸைதை நான் தளபதியாக நியமித்த போதும் குறை சொன்னார்கள், இப்போ இவரை குறை சொல்றாங்க என்று பெரும்பாலும் அதை கடந்து போய்விட்டார்கள். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உஸாமா இப்னு ஸைத் இந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த சஹாபி. ஒரு நிகழ்வு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற மக்காவின் 4 பெரிய அறிவாளிகளில் பிரபலமான ஒருத்தர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். ஒரு 50 வயசுக்கு மேல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஒரு கடையில ஒரு துணி விற்று ஒரு ஆடை, யமன் நாட்டு மன்னருடைய ஆடை, இந்த ரசூலுல்லாஹ் போட்டா எப்படி இருக்கும் நினைத்தால் அதை விலைக்கு வாங்கி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் போட்டு பார்த்தாங்க. மன்னருடைய ஆடைனா ஒரு ஆடம்பரமாக இருக்கும் இல்லையா? போட்டு பார்த்துட்டு அதை கழட்டி உஸாமாவுக்கு ரசூலுல்லாஹ் அன்பளிப்பா கொடுத்துட்டாங்க. உஸாமா யாரு? ஸைத் என்ற அடிமையுடைய மகன். ரசூலுல்லாஹ் உரிமை விட்டாங்க, வளர்ப்பு பிள்ளையா ஆக்கிக்கிட்டாங்க. பிள்ளைய வரலாறு. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆடையை போட்டுக் கொண்டு கடைவீதி பக்கம் போறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இந்த காட்சியை பார்க்கிறார். நடா இது ரசூலுல்லாஹ் நம்ம கொடுத்த ஆடைய இவர் போட்டுட்டு வர்றாரே, ஒரு அடிமையுடைய மகன் போட்டுட்டு வர்றாருங்கிற எண்ணம் அவருடைய மனசுல ஓடுது. அப்போ உலகத்தை ஏற்றுக்கொண்ட ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இப்ப கேட்கிற, என்ன இந்த ஆடையை நீ போட்டுட்டு வர்ற, உனக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய கேள்வியின் நோக்கத்தை புரிந்து வந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏதோ ஒரு மனசுல ஒரு இக்கண்ணா வச்சுக்கிட்டு தான் இவர் கேட்கிற, மன்னருடைய ஆடை உயர்ந்த ஆடை, நீ ஒரு அடிமை மகன், நீ போட்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிற தோரணை அந்த கேள்விக்குள்ள இருக்குது. இதை புரிந்து வந்த உஸாமா, நான் முஸ்லிம், உயர்ந்தவன். ஒரு மனிதனுக்கு முஸ்லிம் என்பதே பெருமை, அதை நாம் உணர வேண்டும். நீங்க கலிமா சொல்லிருக்கீங்களா, நீங்க அந்த உலகத்தில் உயர்ந்தவர். உங்களை விட யாரும் உயர்ந்தவர் கிடையாது. எந்த மதம் யாரும் உயர்ந்தவர் கிடையாது. நீங்கள் உயர்ந்தவர். கலிமா உங்களிடம் இருக்கிறது. என்னுடைய தந்தை முஸ்லிம். அவர் சொன்ன பதில், நாங்கள் உயர்ந்தவர்கள். யமன் நாட்டு மன்னர், அவருக்கு ஈமான் இல்லை, அவர் உயர்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க. அவருக்கு இதுதான் பதில். கலிமா சொன்ன ஒருவரை விட ஒரு நாட்டு மன்னர் உயர்ந்தவராக ஆகிவிட முடியாது. அவருக்கு பதவி இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், பட்டம், படிப்பு எது ஒன்றாலும் இருக்கட்டும், கலிமாவை கொண்டுதான் ஒரு முஸ்லிமுக்கு கண்ணியம், பெருமை, மரியாதை, ரெஸ்பெக்ட் என்ன வேண்டாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபியுடைய பதில் ஹக்கீம் இப்னு ஹிஸாம்னால எதுவுமே பேச முடியல. சிறந்த அறிவாளி. என்னடா இது நம்ம மனசுல நினைச்சுதான் இவர் சொல்றாரே என்று அப்படியே வாயடைத்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்குரிய பெரியவர்களே, சஹாபாக்கள் இந்த உலகத்தில் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து உயர்ந்த லட்சியத்தை, உயர்ந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். இன்று வரைக்கும் அவருடைய பெயர்களை வாழ்க்கை வரலாறு பேசிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபர்களும் தங்களுக்கென்று ஒரு இலக்கு, லட்சியம். நான் ஒரு கலெக்டராக வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நான் ஒரு உயர்ந்த நீதிபதியாக வர வேண்டும், மக்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். நான் ஒரு பெரிய இன்ஜினியராக வர வேண்டும், சிறந்த முறையில் மக்களுக்கு வீடுகளை கட்டி தர வேண்டும். இந்த மாதிரியான எண்ணங்கள், லட்சியங்கள் ஒரு மனிதனை சிறந்த இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுயநலத்தோடு பொது நலத்தையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் உயர் பதவியில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மூலமாக சமூகத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம்.
தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார், தன்னுடைய குடும்பத்தை அவர் வளப்படுத்திக் கொள்கிறார். இருக்கட்டும், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான், அது தவறல்ல. அதே நேரம் தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய சக்திக்கு, தன்னுடைய அதிகாரத்துக்கு, பதவிக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ ஏதாவது ஒன்று சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார். சென்ற இடமெல்லாம் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் உம்மத்திற்கு, சமூகத்திற்கு தன்னால் எது முடியுமோ, தன் சக்திக்கு எது இயலுமோ அதை முழு முயற்சி எடுத்து செய்தார். அதை நாம் செய்ய வேண்டும். அன்றைக்குரிய பெரியவர்கள், காலங்கள் மாற மாற காலங்கள் கெட்டுக்கொண்டே வருகிறது. காலங்கள் கெடுதல் என்பதன் அர்த்தம் காலங்களோ மாதங்களோ நாட்களோ கெட்டு போவதல்ல, மனிதர்களுடைய குணங்கள் மாறிக்கொண்டே வருகிறது, மோசமாகிக்கொண்டே வருகிறது. அல்லாஹ் சொல்வார்கள், கைரும் நாசி காரணி, காலத்தில் மனிதர்களின் சிறந்தவர்கள் காரணம் என்னுடைய தலைமுறை. உம்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து வருபவர்கள் தாபிஈன்கள். உம்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அடுத்து வருபவர்கள் தபா தாபிஈன்கள். இந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் உலகத்தில் கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து மக்களின் சிறந்தவர்கள். ஒரு காலத்தை விட அடுத்து வரும் காலம் மோசமாகத்தான் இருக்கும் என்பது இஸ்லாம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஹக்கீம் திருமதி என்ற ஒரு இறை நேசர், திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஈசா திருமதி, அவங்க வேற பிரபலமான அந்த திருமதி ஷரீஃபின் தொகுத்தவர்கள். இவர்கள் அதே ஊரில் வாழ்ந்த ஒரு பெரிய மகா இறை நேசர். அவர்கள் 22 வயசுல ஒரு ஆணழகனாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 பெண்கள் அவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள். ஒரு நேரத்தில் ஒரு அழகான பெண் வீட்டுக்குள்ள போய் தாளிட்டு அவரை தவறுக்காக அழைத்தால் அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இறைவன் என்ன நாடுகிறானோ அது நடக்கும். அல்லாஹ்வை ஞாபகம் மூட்டியவுடன் அந்த பெண் வெளியே சென்று விட்டார். காலங்கள் ஓடுகிறது. ஹக்கீம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 50 வயசு எனக்கு, நான் பொழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனசுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, தவறு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதை நழுவ விட்டு விட்டோமே என்ற ஒரு தவறான எண்ணம் எனக்குள் ஏற்பட்ட போது கவலை ஏற்பட்டது. அந்த கவலையோடு நான் இரவு தூங்க சென்றேன். கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார். யார் சொல்லுவாங்க, நான் அறிவு குறைந்தவனாக இருந்தேன், தக்வா குறைந்தவனாக இருந்தேன், பலம் அதிகமாக இருந்தது, தவறை விட்டு என்னை நான் தற்காத்துக் கொண்டேன். இப்போது ஞானம் நிறைந்திருக்கிறது, அறிவு நிறைந்திருக்கிறது, பலம் குறைந்திருக்கிறது. ஆனால் எனக்குள் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? ஸல்லல்லாஹு சொல்வார்கள், நீ வாலிபமாக இருந்தாய் அல்லவா, அந்த நேரம் என்னுடைய காலத்துக்கு நெருக்கமான காலம். இப்போது நீ முதுமையில் இருக்கிறாய், இந்த காலம் என்னுடைய காலத்திற்கு தூரமான காலம். கால மாற்றத்தால் உனக்கு இப்படி ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அதற்கு விளக்கம் தந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய வாலிபர்களே, இளமையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொல்வார்கள், நாளை வறுமை கியாமத் நாளில் எந்த நிழலும் இல்லாத அர்ஷுக்கு கீழே 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதில் ஒருத்தர் ஜமாலில், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறுக்காக ஒரு மனிதனை அழைக்கும் போது அவர் சொல்கிறார், இன்னி அகாவுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கிக் கொண்டால் அவருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலுக்கு கீழே இடம் அளித்தார். அவர்கள் நபியாக மிகப்பெரிய ஆட்சியாளராக மாறியதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் அவர்களை தனிமையில் எல்லா வாய்ப்பும் இருக்கும் ஒரு சூழல் தவறுக்காக அழைத்தால் அவர்கள் தன்னை தற்காத்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக மிகப்பெரிய நபியாக தூதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். தவறுகள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது, எதிர்காலத்தை பாழாக்கக்கூடியது. மது, போதை, கஞ்சா பழக்கங்கள் முழுக்க ஹராமானது, அது நம்முடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தக்கூடியது. சொல்வார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபார், மது இருக்கிறது பாவங்களுக்கெல்லாம் தாய். பமன் ஷரிபஹா, யார் அதை குடிக்கிறானோ அருந்துகிறானோ 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம் சுபுபத் ஸலாத்து வஅர்பஈன யௌமா. ஒருவர் குடித்து அவன் வயிற்றில் இருக்கும் நிலையில், மது வயிற்றில் இருக்கும் நிலையில் அவன் மௌத்தாகிவிட்டார். மைத்துல் ஜாஹிலியா, அவன் அறியாமை காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய இறந்தவனை போன்று கருதப்படுவான்.
இது போன்ற ஒரு தவறான பழக்கங்களை இளைஞர்கள் முற்றிலும் கைவிட்டு விட்டு உயர்ந்த லட்சியங்களை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹ் யுஹிப்புல் மஆலி ஹதீஸ் வருகிறது. உயர்ந்த லட்சியங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்ப தனக்கென்று உயர்ந்த இலக்கு லட்சியத்தை வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கென்று ஒரு லட்சியத்தை நாம் உருவாக்கி நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கும் பயன் தரக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாக்குற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்துல்லாஹி.